ஸோ இங்கே வந்து the plane ABC whose equation is x by a plus y by b plus z by c equal to 1 கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ப்ளூ கலர் பிளேன். இது எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஏன்ற பாயிண்ட்டுக்கு டச் ஆகும். அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ, அந்த எக்ஸ் பை ஏ வருதுல அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. இதை இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்கிறோம். இன்டர்செப்ட்னா எக்ஸ் ஆக்சிஸை தொடர இடம், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ இப்போ இது வந்து இந்த ப்ளூ கலர் பிளேன் தான் எக்ஸ் பை ஏ, ஒய் பை பி, ஜெட் பை சி ஈக்குவல் டு 1. அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஏ டச் ஆகும், அதனால் ஏ 0 0, ஒய் ஆக்சிஸில் பி டச் ஆகும் 0 b 0, ஜெட் ஆக்சிஸில் சி டச் ஆகும் 0 0 c. இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா இதெல்லாம் மீட் ஆகுது ஏபிசியில். அப்போ இந்த ஏபிசியை வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா அந்த ட்ரையாங்கிளோட சர்க்கம் சர்க்கிள், இதான் அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி டச் பண்ணி நம்ம ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதை சுற்றி ஒரு சர்க்கிள், சர்க்கம் சர்க்கிள்னால் அந்த ட்ரையாங்கிளோட மீடியன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண அதை வச்சு போடுற சர்க்கிள், அந்த வெர்டிசஸை டச் பண்ணி வர சர்க்கிள். அதுதான் வந்து இங்கே சர்க்கிள். இங்கே வந்து இங்கே சர்க்கிளில் நம்ம இப்போ 3 டைமென்ஷனில் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்பியர் அண்ட் பிளேன், இந்த ஸ்பியரும் இந்த பிளேனோட இன்டர்செக்ஷன் தான் நமக்கு இந்த சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பியர் தான் ரெட் கலர் இருக்கிறது ஸ்பியர், லைட் ப்ளூ கலர் இருக்கிறது பிளேன், அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் அந்த ப்ளூ கலர் சர்க்கிள். ஓகே, அந்த சர்க்கிள் எப்படின்னா இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை சுற்றி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ளூ லைட் டார்க் ப்ளூ சர்க்கிள் இருக்குல்ல அந்த சர்க்கிளோட சென்டரும் ரேடியஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஏபிசி வந்து A00 0B0 00C இருக்குது. ஓன்றது ஆரிஜின் 0 0 0. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரெட் ஸ்பியரோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அந்த ரெட் ஸ்பியரோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியரை x² + y² + 2ux 2vy 2wz + d = 0 எடுத்துக்கிறோம். இது பாசிங் த்ரூ ஆரிஜின். அப்போ xy zக்கெல்லாம் 0 போட்டோன்னா d0 கிடச்சிடும் நமக்கு. ஸோ அப்போ d0 போடுறோம். இப்போ பாசிங் த்ரூ A00 0னா எக்ஸுக்கு A² சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த எக்ஸுக்கு A சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மற்ற ரெண்டும் 0, ஒய்யும் ஜெட்டும் 0. அப்போ நமக்கு A² + 2uA = 0 வரும். இதிலேருந்து நம்ம A காமனாக எடுக்கிறோம், A + 2u = 0. அப்போ 2u = -a வரும். சேம் வே 0b0 00c போடும்போது 2v = -b 2w = -c வரும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2u, இந்த ஈக்குவேஷனில் நம்ம 2u இந்த ஈக்குவேஷனில் நம்ம 2uக்கு -a 2vக்கு -b 2wக்கு -c சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x² + y² + z² -ax -by -cz = 0 கிடைக்கும். ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியருக்கு. இந்த ரெட் ஸ்பியரோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு அந்த சர்க்கம் சர்க்கிள் அதோட சென்ட்ரல் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட இது. இப்போ சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்னன்னா ஸ்பியரும் அந்த பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணுற இடம் தான், அந்த சர்க்கிள் தான் அதோட சர்க்கம் சர்க்கிள். ஸோ எப்பயுமே ஸ்பியரும் பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா ஸ்பியர் ஈக்குவேஷனும் பிளேன் ஈக்குவேஷனும் கம்மா போட்டு எழுதினா போதும். இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பியர் என்ன? -u -v -w. அப்போ நமக்கு இதிலிருந்து நமக்கு -u என்ன வரும்னா a/2, -v என்ன வரும்னா b/2, c/2. ஸோ இதுதான் இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இந்த ஸ்பியரும் இந்த ஸ்பியரோட சென்டர் a/2. ரேடியஸ் என்ன? √ u² + v² + w² - d. ஸோ அப்போது uvwக்கு a² v² கண்டுபிடிக்கலாம். d வந்து நமக்கு 0, அதனால் இதுதான் ரேடியஸ். ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பியரும் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சென்டர் ஆஃப் த சர்க்கிளும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளும் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னன்னா ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் a/2. அந்த ஸ்பியரோட இங்கே இந்த ஸ்பியரோட சென்டர்லேருந்து பெர்பெண்டிகுலர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு சர்க்கிளோட சென்டராக கிடைக்க போகுது. இப்போது ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் a/2 b/2 c/2 டு இந்த பிளேன் x/a y/b z/c = 1 இந்த பிளேனுக்கு. இப்போது டிஆர்ஸ் என்னென்னா இந்த பிளேனோட டிஆர்ஸ் என்ன? x கோஎஃபிஷியன்ட், y கோஎஃபிஷியன்ட், z கோஎஃபிஷியன்ட். அப்போ x கோஎஃபிஷியன்ட் 1/a, y கோஎஃபிஷியன்ட் 1/b, z வந்து 1/c. அதான் டிஆர்ஸ். இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டும் டிஆர்ஸும் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் என்ன? x - x1/l. l தான் 1/a, m 1/b, z 1/c. அப்போ இது வந்து ஆக்சுவலி y - b, இது z - c. ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில். இப்போ இதை ஈக்குவல் டு லாம்டா எடுத்துக்கிட்டா எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்ன வரும்? 1/a கூட இந்த லாம்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த a/2 ப்ளஸ் கொண்டு வருவோம். ஸோ அப்போ a/2 + λ/a. இந்த 1/a லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணும்போது λ/a. அப்புறம் இந்த -a/2 இந்த பக்கம் கொண்டு வரும்போது +a/2. இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி b/2 + λ/b, c/2 + λ/c. இதுதான் வந்து நமக்கு கோஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த லைன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா ஏபிசி
ஏ வந்து 0 A 0 B 0 B 0 0 0 C அதுலேருந்து ஸ்பியரோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். ஆரிஜின் இது 4 பாயிண்ட்டில் பாஸ் ஆகிற ஸ்பியரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து x² + y² + z² - ax - by - cz = 0 வருது. அதையும் பிளேனும் இன்டர்செக்ட் பண்ணுறது தான் சர்க்கிள். அதுதான் நமக்கு இந்த சர்க்கம் சர்க்கிளாக வருது. அதோட சென்டர் ஸ்பியரோட சென்டரும் ரேடியஸும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸ்பியரோட சென்டர் என்னன்னா u - v - w இந்த ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சோம்னா a/2. ரேடியஸ் வந்து a² + b² + c². a/2 the whole square b/2 the whole square அது வருது. அப்போ இப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் தான் நமக்கு ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் அந்த இது வந்து சென்டர் ஆஃப் ஸ்பியர் அதுலேருந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஜாயின் பண்ணோன்னா அதுதான் சர்க்கிளோட சென்டர் கிடைக்கும். இப்போது அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ அந்த லைனை கண்டுபிடிக்கணும். இந்த பிளேனோடைய டிஆர்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ஸ், இது பாயிண்ட்டு, அப்போ லைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அதை நம்ம ஈக்குவேட் டு லாம்டா எடுத்து எனி பாயிண்ட் அந்த லைன் கண்டுபிடிக்கிறோம். அது இந்த ஃபார்மேட்டில் வருது. இப்போது இந்த லைன் வந்து லைஸ் ஆன் த பிளேன். அப்போது எந்த பிளேனை x/a + y/b + z/c இந்த பிளேனில் லை ஆகுது. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு பதில் நம்ம இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a/2 λ/a/a இது ஒய்க்கு பதில் இது ஜெட்டுக்கு பதில் இது = 1. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். இந்த ஏவும் கேன்சல் பண்ணோம்னா 1/2 இது λ/a² வரும். அதே மாதிரி 1/2 λ/b², 1/2 λ/c² = 1 வரும். 1/2 1/2 1/2 இந்த ரெண்டு 1/2 ஆட் பண்ணால் 1, அது இந்த பக்கம் வரும்போது -1 ஆகும். 3 ஆட் பண்ணும்போது 3/2, இந்த பக்கம் 1 - 3/2 போடுவோம். λ காமனாக எடுக்கிறோம். அப்போ -1/2 1 - 3/2 வந்து -1/2. ஸோ அப்போ லாம்டா இந்த a² a per -2 b per -2 c per -2 எழுதுறேன் = -1/2. அப்போ லாம்டா வேல்யூ என்ன வருதுன்னா -1/2. இந்த வேல்யூவை அப்படியே இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரும். இதுதான் லாம்டா வேல்யூ. இது வரைக்கும் ஒரு பார்ட். இப்போ நம்மளோட எய்ம் ஆக்சுவலாக இப்போ என்ன, லாம்டா கண்டுபிடிச்சிட்டோம். சர்க்கம் சர்க்கிளோடைய சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். இப்போது லாம்டாக்கு பதில் இந்த வேல்யூவை நம்ம இந்த கோஆர்டினேட்ஸில் இந்த கோஆர்டினேட்டில் கண்டுபிடிச்ச லாம்டா வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா a/2 ப்ளஸ் லாம்டாக்கு பதில் -1/2 இந்த வேல்யூவை பண்ணுறோம் பை a. அதே மாதிரி இந்த லாம்டா 3 லாம்டா வருது. இப்போ a/2 ப்ளஸ் இது அப்படியே டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறோம். 2a × a power -2 அதே மாதிரி 3த்தையும் வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே ஏவும் இந்த 2aவும் இங்கே ஏவும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 வந்து 1 காமனாக எடுத்துடுறோம். இப்போ இது இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது a² இன்ட்டு இது அப்படியே ஃபுல்லாக இது மல்டிப்ளை பண்ணும்போது a × a² ஆகிடும். இந்த a power இது கிடைக்கும் மைனஸ் இந்த 1. இப்போ இதில் a² a power -2 கேன்சல் ஆகிடும். இருக்கிறது b power -2 c power -2 -1 இருக்கும். இங்கே என்ன ஆகும்னா a² a power -1 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 1 கிடைக்கும். இந்த 1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ a b power -2 c power -2/2 கிடைக்கும். அதே மாதிரி இது b a power -2 c power -2 இது c a power -2 b power -2 டினாமினேட்டர் எல்லாமே சேம். இதுதான் நம்மளோட சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் a/2 b/2 c/2 டு த பிளேன். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, x y zக்கு பதில் இந்த a/2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டிவைடட் பை ரூட் ஆஃப் a² + b² + c² அதை பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்போ இங்கே a/2 b/2 c/2 தான் கோஎஃபிஷியன்ஸ். அதில் இந்த a கேன்சல் ஆகிடும், b கேன்சல் ஆகிடும், c கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 1/2 1/2 இது கேன்சல் ஆகிட்டு 1/2 1/2 1/2 -1. ஸோ 1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் 1/2 இருக்கும். ஸோ 1/2 √ of 1/a² + 1/b² + 1/c². இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸ்மால் ஆர் தான் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ரூட் ஆஃப் a² எங்கன்னா இந்த இடத்துல இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஸ்மால் ஆர். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் r² - d². r² என்னென்னா அதுதான் நம்ம ஸ்பியரோடது a² அதோட ஹோல் ஸ்கொயர், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி a²/4 b²/4 c²/4 வரும். மைனஸ் இதோட ஸ்கொயர் 1/4 அதனால் 1/4. இது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி இந்த வேல்யூ. அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை இங்கே வந்து a² b² c² காமனாக எடுத்தோம்னா இங்கே இல்லாதது இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ b² c² a² c² a² b² பண்ணுறோம். இதை வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிடும் நியூமரேட்டரில். ஸோ இந்த மாதிரி வரும் a² b² இது. அப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இது 1/4 b² + c² × c² + c² × a² + b² இந்த வேல்யூ. இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்.
ஸோ அப்போ நீங்கள் மெயினாக என்னென்ன எழுதணும்னா இந்த பாக்ஸில் எழுதி போட்டிருக்கியா, இந்த பாக்ஸில் போட்டது மொத்தமும் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ லேம்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், டின்றது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் a/2 b/2 c/2 டு த பிளேன். ஸோ இது ரெண்டும் எழுதிட்டு இது வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஆன்சர் எழுதினா கூட பரவாயில்ல.